2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருடத்துடைய குரு பயிற்சி வருகிறது. பொதுவாகவே இந்த வருடாந்திர பயிற்சிகள்னு சொல்லப்படக்கூடிய சனிப்பெயர்ச்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சிக்கு மக்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். சனிப்பெயர்ச்சின்றது 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை, ராகுகேது பயிற்சின்றது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதாவது சனிப்பெயர்ச்சியை மாதிரி கொஞ்சம் கம்மி, 18 மாதத்துக்கு ஒரு தடவை ராகுகேது பயிற்சி. இந்த குரு பயிற்சி 12 மாதங்கள் அல்லது 13 மாதங்கள், அதாவது ஒரு வருடத்திற்கும் கொஞ்சம் ஒரு 4 நாட்கள் 10 நாட்கள் மேலாக இருக்கக்கூடிய அமைப்பு. உண்மையிலே இந்த 3 கிரக பயிற்சிக்கு தான் நம்ம பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா இவைகள் தான் வருடாந்திர கிரகங்கள். ஒரு வருடம் ஒரே இடத்துல நின்று நல்லதையோ அல்லதையோ செய்யக்கூடிய ஒரு கிரகங்கள். சனி பயிற்சினாலே ஒரு பயம் வந்துடுங்க. ஐயோ, சனி இந்த இடத்துல ஏடாகுடமான ஒரு இடத்துல வந்துட்டார்னா, 7.5 சனி பிடிச்சிருச்சுன்னா, அஷ்டம சனி பிடிச்சிருச்சுன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்டதுகள் எனக்கு நடக்குமே அப்படிங்கிற ஒரு வேதனை கலந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக சனிப்பெயர்ச்சியில் இருக்கும். ஆனால் குருப்பெயர்ச்சி அப்படி இருக்காதுங்க. குருப்பெயர்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல இடத்துல இந்த மனுஷன் வந்துட மாட்டாரா? ஏன்னா சனி 3 இடங்களில் மட்டும்தான் 30 வருடம் கொண்ட இந்த சுற்றில் சனி ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி. இதில் இன்னும் ஒன்று என்ன தெரியுங்களா? அதிசாரம் என்கின்ற முறையில் போன வருஷம் மாதிரியே 3 மாதம் ஒரு ராசியில் இருப்பார், அதுக்கடுத்து ஒரு 3 மாதம் ஒரு ராசியில் இருப்பார், திரும்ப 3 மாதம் அந்த இடத்துக்கே வருவார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடக வீட்டில் உச்சகுருவாக அமையக்கூடிய இவர் 3 மாதங்கள் கழித்து கிட்டத்தட்ட செப்டம்பர் மாத வாக்கில் அப்படியே அதிசார முறையில் சிம்ம வீட்டிற்கு அடுத்த வீட்டுக்கு போயிடுவார். அங்கே ஒரு 3 மாதம் இருப்பார், திரும்பி மட்டும் இங்கே மறுபடியும் கடகத்திற்கே வருவார். ஆகவே இந்த அதிசார குருப்பெயர்ச்சியாக இருந்தாலும் அதிபலம் என்கின்ற அமைப்பில் முதலில் உச்சம், அதன் பிறகு நட்பு என்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பெரும்பாலும் நன்மையை செய்வார். வாங்க 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கும் என்பதை இப்போது பார்த்து விடலாம். மீனம். மீனராசிக்காரர்களுக்கு இப்போது ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு. ஜென்மச்சனியிலிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக இந்த குரு பயிற்சி வந்திருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் உச்சத்தை அடைய போகிறார். கஷ்டங்கள் தீர்ந்து விடுமா? கஷ்டங்கள் நன்மைகளாக மாறிடுமா? கஷ்டங்கள் இல்லாமல் இருக்குமா? அப்படிலாம் கிடையாது. ஜென்மச்சனி கஷ்டத்தை கொடுக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த கஷ்டத்தை நீங்கள் தாங்கக்கூடிய அளவிற்கு ராசிநாதனுடைய உச்சம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்குது. இந்த பாருங்க, ஒருத்தர் போட்டு உங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கிறார், உங்களை அடி தாங்கவே முடியல, நோஞ்சானா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நல்ல புஷ்டி அப்படி புஷ்ன்னு இருக்கும்போது அடித்தா உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம். நோஞ்சானாக இருக்கக்கூடிய நீங்கள் புஷ்டியாக போகிறீர்கள். அடி என்னமோ விழத்தான் போகிறது ஜென்மச்சனியின் அமைப்பில். ஆனால் அந்த அடியை தாங்கக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. உங்களுடைய தாங்கும் திறன், மன வலிமை போன்றவைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இளைய பருவத்தில் இருந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள், உத்திரட்டாய நட்சத்திரக்காரங்க போன வருஷம் ஃபுல்லாக கடுமையாக பாதிக்கப்பட்டீங்க. மன அழுத்தம், பணி அழுத்தம், காதல் தோல்வி, சம்பாதிக்க முடியாத தன்மை, வீட்டில் பிரச்சனை, அம்மா அப்பா கிட்ட பிரச்சனை, யாரும் உங்களை புரிஞ்சிக்க முடியாத திறமை, ஸ்லோ ஆகிட்டீங்க, சோம்பல் ஆகிட்டீங்க, இதெல்லாம் அப்படியே விலகப் போகிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிமேல் ஆரம்பிக்கக்கூடிய மன அழுத்தங்களை அப்படியே சமாளிக்கக்கூடிய திறமையும் வரப்போகிறது. ஆக ஜென்மச்சனியுடைய தாக்கம் இளைய பருவத்தினருக்கு தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அதே நேரம் ஒரு 40-50 வயசுக்கு மேற்பட்ட 2ஆம் சுற்று ஜென்மச்சனியை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, தொழில் நல்லா இருக்கும், லாபகரமாக நடக்கும், நல்ல வேலைக்காரங்க அமைவாங்க, ஏற்றுமதி இறக்குமதியின் மூலமாக நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய அமைப்புகள் உண்டு. தொழில் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பெரிய அளவில் இருக்கும். புதுசாக தொழில் ஆரம்பிப்பீங்க. 40-45 வயசுக்கு மேற்பட்டவர் எல்லாருக்குமே பொருளாதார முன்னேற்றம், மங்கள விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியல, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியல, பிள்ளைக்கு தொழில் வச்சு கொடுக்க முடியல, ஏற்கனவே தொழில் வச்சு கொடுத்தது இப்படி ஆகிப்போச்சு, ஏற்கனவே கல்யாணம் பண்ணி கொடுத்தது இப்படி ஆகிப்போச்சு. இந்த மாதிரி உங்களுடைய மனசில் என்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ அந்த கஷ்டங்கள், நஷ்டங்கள் அத்தனையும் அப்படியே 50 வயது 40 வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு விலகக்கூடிய சூழல்கள் நிச்சயமாக உண்டுங்க. கௌரவம் கிடைக்குங்க. ராசிநாதன் வலுத்தாலே கௌரவம், ஆன்ம பலம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இப்போது இருக்கின்ற கஷ்டங்களை தாங்கக்கூடிய வலிமையை குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் தந்தே தீருவார் என்பது தான் உண்மை. இளைஞர்களுக்கு ஒரு சின்ன அறிவுரை, ஜென்மச்சனி காலத்தில் புது முயற்சிகள் பலிக்காது. என்னதான் உச்சகுருவாக இருந்தாலும் சும்மா பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. ரேவதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க, உஷாராக இருங்க. அதுவும் தூண்டில் போடக்கூடிய விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 1000 கொடு, 10,000 கொடு, அல்லது தொழிலை விட்டுட்டு புதுசாக இதை ஆரம்பிக்கலாம். இளைஞர்களுக்கு மட்டும் சொல்கிறேன். வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம், அல்லது லட்சம் கொடுத்தா 10 லட்சம் ஆகிடும். சோஷியல் மீடியாவில், வாட்ஸ்அப்பில் வர அந்த ஃபேக்கான ஸ்கேம் மெசேஜ் எல்லாம் நம்ப தேவையில்லாமல் உழைப்பை மட்டுமே நம்ப தேவையான அமைப்புகள் இளைய பருவத்தினருக்கு இருக்குதுங்க. காதல் பக்கம்லாம் போயிடாதீங்க, கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும். அது என்னதான் 5ஆம் இடத்துல உச்சனாக இருந்தாலும் கூட சுக்கிர புக்தி, சுக்கிரதசை நடப்பவர்களுக்கு பெண்கள் வழியாக மன அழுத்தங்கள் வரக்கூடிய அமைப்பு. ஆயினும்
அதை டக்குன்னு சுதாரிச்சுக்கிற அமைப்பை தான் அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உச்சகுரு கொடுப்பார். சனி அடிப்பார், ஆனால் அதை தாங்கக்கூடிய வலிமையை மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு கொடுக்கக்கூடிய நல்லதொரு குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது. 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி. மீனராசிக்காரர்களுக்கு இப்போது ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு. ஜென்மச்சனியிலிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக இந்த குரு பயிற்சி வந்திருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் உச்சத்தை அடைய போகிறார். கஷ்டங்கள் தீர்ந்து விடுமா? கஷ்டங்கள் நன்மைகளாக மாறிடுமா? கஷ்டங்கள் இல்லாமல் இருக்குமா? அப்படிலாம் கிடையாது. ஜென்மச்சனி கஷ்டத்தை கொடுக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த கஷ்டத்தை நீங்கள் தாங்கக்கூடிய அளவிற்கு ராசிநாதனுடைய உச்சம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்குது. இந்த பாருங்க, ஒருத்தர் போட்டு உங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கிறார். உங்களை அடி தாங்கவே முடியல. நோஞ்சானா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நல்ல புஷ்டி அப்படி புஷ்ன்னு இருக்கும்போது அடித்தா உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம். நோஞ்சானாக இருக்கக்கூடிய நீங்கள் புஷ்டியாக போகிறீர்கள். அடி என்னமோ விழத்தான் போகிறது ஜென்மச்சனியின் அமைப்பில். ஆனால் அந்த அடியை தாங்கக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. உங்களுடைய தாங்கும் திறன், மன வலிமை போன்றவைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இளைய பருவத்தில் இருந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள், உத்திரட்டாய நட்சத்திரக்காரங்க போன வருஷம் ஃபுல்லாக கடுமையாக பாதிக்கப்பட்டீங்க. மன அழுத்தம், பணி அழுத்தம், காதல் தோல்வி, சம்பாதிக்க முடியாத தன்மை, வீட்டில் பிரச்சனை, அம்மா அப்பா கிட்ட பிரச்சனை, யாரும் உங்களை புரிஞ்சிக்க முடியாத திறமை, ஸ்லோ ஆகிட்டீங்க, சோம்பல் ஆகிட்டீங்க. இதெல்லாம் அப்படியே விலகப் போகிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிமேல் ஆரம்பிக்கக்கூடிய மன அழுத்தங்களை அப்படியே சமாளிக்கக்கூடிய திறமையும் வரப்போகிறது. ஆக ஜென்மச்சனியுடைய தாக்கம் இளைய பருவத்தினருக்கு தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அதே நேரம் ஒரு 40-50 வயசுக்கு மேற்பட்ட 2ஆம் சுற்று ஜென்மச்சனியை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, தொழில் நல்லா இருக்கும், லாபகரமாக நடக்கும், நல்ல வேலைக்காரங்க அமைவாங்க, ஏற்றுமதி இறக்குமதியின் மூலமாக நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய அமைப்புகள் உண்டு. தொழில் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பெரிய அளவில் இருக்கும். புதுசாக தொழில் ஆரம்பிப்பீங்க. 40-45 வயசுக்கு மேற்பட்டவர் எல்லாருக்குமே பொருளாதார முன்னேற்றம், மங்கள விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியல, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியல, பிள்ளைக்கு தொழில் வச்சு கொடுக்க முடியல, ஏற்கனவே தொழில் வச்சு கொடுத்தது இப்படி ஆகிப்போச்சு, ஏற்கனவே கல்யாணம் பண்ணி கொடுத்தது இப்படி ஆகிப்போச்சு. இந்த மாதிரி உங்களுடைய மனசில் என்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ அந்த கஷ்டங்கள், நஷ்டங்கள் அத்தனையும் அப்படியே 50 வயது 40 வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு விலகக்கூடிய சூழல்கள் நிச்சயமாக உண்டுங்க. கௌரவம் கிடைக்குங்க. ராசிநாதன் வலுத்தாலே கௌரவம், ஆன்ம பலம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இப்போது இருக்கின்ற கஷ்டங்களை தாங்கக்கூடிய வலிமையை குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் தந்தே தீருவார் என்பது தான் உண்மை. இளைஞர்களுக்கு ஒரு சின்ன அறிவுரை, ஜென்மச்சனி காலத்தில் புது முயற்சிகள் பலிக்காது. என்னதான் உச்சகுருவாக இருந்தாலும் சும்மா பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. ரேவதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க, உஷாராக இருங்க. அதுவும் தூண்டில் போடக்கூடிய விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 1000 கொடு, 10,000 கொடு, அல்லது தொழிலை விட்டுட்டு புதுசாக இதை ஆரம்பிக்கலாம். இளைஞர்களுக்கு மட்டும் சொல்கிறேன். வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம், அல்லது லட்சம் கொடுத்தா 10 லட்சம் ஆகிடும். சோஷியல் மீடியாவில், வாட்ஸ்அப்பில் வர அந்த ஃபேக்கான ஸ்கேம் மெசேஜ் எல்லாம் நம்ப தேவையில்லாமல் உழைப்பை மட்டுமே நம்ப தேவையான அமைப்புகள் இளைய பருவத்தினருக்கு இருக்குதுங்க. காதல் பக்கம்லாம் போயிடாதீங்க, கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும். அது என்னதான் 5ஆம் இடத்துல உச்சனாக இருந்தாலும் கூட சுக்கிர புக்தி, சுக்கிரதசை நடப்பவர்களுக்கு பெண்கள் வழியாக மன அழுத்தங்கள் வரக்கூடிய அமைப்பு ஆயினும் அதை டக்குன்னு சுதாரிச்சுக்கிற அமைப்பை தான் அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உச்சகுரு கொடுப்பார். சனி அடிப்பார், ஆனால் அதை தாங்கக்கூடிய வலிமையை மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு கொடுக்கக்கூடிய நல்லதொரு குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது. 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி.